வணக்கம். வாங்க, நாம படைப்புன்னு சொல்ற விஷயத்த பத்தி ரொம்பவே பழமையான, ஆனா அதே சமயம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விளக்கத்தா பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம் உண்மையா, இல்ல ஒரு பெரிய மாயாயா? வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள பயணம் செஞ்சு விடைய தேடலாம். சரி, முதல்ல இந்த ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். நாம பார்க்கற, உணர்ற இந்த பிரபஞ்சம் நிஜமாவே உண்மைதானா? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விளக்கத்துக்கும் ஒரு அஸ்திவாரம். கீதையோட இந்த போதனைப்படி நாம கண்ணால பார்க்க முடியற, நம்ம அறிவால உணர முடியற எல்லாமே ஒரு சின்ன அணுவுல இருந்து பிரம்மாண்டமான கேலக்சி வரைக்கும் எல்லாமே பார்க்கப்படும் பொருள் என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள தான் வருது. அதாவது யாரோ ஒருத்தர் இத பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த பார்க்கப்படுற பிரபஞ்சத்தோட மூலம் என்ன? இது எங்கிருந்து உருவாச்சு? இதுக்கான பதில் ரெண்டு அடிப்படை தெய்வீக சக்திகளுக்குள்ளதான் மறைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தோட மையமே ஒரு ஆச்சரியமான இருமைதான். ஒரு பக்கம் பிரம்மன், இந்த பிரபஞ்சத்திலே இருக்கிற ஒரே உணர்வுள்ள உயர்ந்த சக்தி. இன்னொரு பக்கம் மாயை. இது பிரம்மனோட சக்திதான், ஆனா இதுக்கு உணர்வு கிடையாது. இது ஒரு ஜடமான படைப்பு சக்தி. நாம பார்க்கற இந்த முழு பிரபஞ்சமும் இந்த மாயையோட 3 கூறுகளால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்னு ஆரா, இது ரொம்ப சூக்ஷ்மமானது, கண்ணுக்கு தெரியாது. 2வது ஆற்றல், அதாவது எனர்ஜி. 3வது பருப்பொருள், அதாவது மேட்டர். இந்த 3ம் வேற வேற விகிதத்துல கலந்துதான் எல்லாமே உருவாகிருக்கு. சரி, இப்போதான் நாம ரொம்ப ஆழமான ஒரு புதிர்க்குள்ள நுழைய போறோம். இந்த முழு பிரபஞ்சமுமே உணர்வே இல்லாத ஜடமான பொருட்களால ஆனதுன்னா அது நம்மள ஒரு தர்க்க ரீதியான முடிவுக்கு கூட்டிட்டு போகுது. ஆனா அந்த முடிவு ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. ஆமா, லாஜிக்கலா பார்த்தா முடிவு இதுதான். படைக்கப்பட்ட எந்த பொருளுக்குமே உணர்வு கிடையாது. ஆனா இது நான் உயிருடன் இருக்கேன்னு நாம ஒவ்வொரு நொடியும் உணர்றதுக்கு நேர் எதிரா இருக்கு இல்லையா? உடனே உங்க மனசுல இந்த கேள்விதான் வந்திருக்கும்னு எனக்கு தெரியும். படைப்பு முழுக்க ஜடம்னா, அப்போ எனக்குள்ள இருக்கிற இந்த நாங்கிற உணர்வு, இந்த சுயநினைவு மட்டும் எங்கிருந்து வந்துச்சு? இதுக்கான விடை ஒரு தர்க்கரீதியான படிப்படியான விளக்கத்திலையும் ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த 2 உதாரணங்கள் மூலமாவும் நமக்கு கிடைக்குது. வாங்க அந்த மர்மத்தை இப்ப அவிழ்க்கலாம். இந்த 4 படிகளையும் கொஞ்சம் கவனமா பாருங்க. 1. ஒவ்வொரு உயிருக்கும் 2 அம்சம் இருக்கு. உணர்வு, அப்புறம் உடல், மனம், அமைப்பு. 2. இது ரொம்ப முக்கியம். உணர்வுங்கிறது படைக்கப்பட்ட ஒரு பொருள் இல்ல, அதுவே படைப்பாளரான பிரம்மன். 3. நம்ம உடல் மனசோட தொடர்பில் இருக்கிறதால உணர்வுள்ளதா தெரியுது. கடைசிப்படி 4. மனசுக்கே உணர்வு இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம் அது பிரம்மனோட உணர்வை ஒரு கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்குது. இந்த ஐடியாவை புரிஞ்சுக்க உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பானை இருக்குன்னா அதுக்கு உள்ளேயும் வெளி இருக்கு, வெளியேயும் வெளி இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே வெளிதான், அதுல எந்த வித்தியாசமும் இல்ல. அந்த பானை உதாரணத்தைப் போலவே ஒரு குறிப்பிட்ட உடலுக்குள்ள இருந்து உயிர் கொடுக்கற மாதிரி தெரியற பிரம்மன் தான் ஆத்மான்னு சொல்லப்படுது. எப்படி பானைக்குள்ள இருக்கிற வெளிய பானை வெளின்னு சொன்னாலும் அது பிரபஞ்ச வெளியிலிருந்து வேற இல்லையோ, அதே மாதிரிதான் ஆத்மாவும் பிரம்மனும் உண்மையில ஒண்ணுதான். இப்போ 2வது உதாரணத்துக்கு வருவோம். ஒரு கண்ணாடிக்கு சுயமா ஒளி கிடையாது, ஆனா அது சூரியனோட ஒளிய பிரமாதமா பிரதிபலிக்கும். அதே மாதிரி மனசுக்கு இயல்பாவே உணர்வு கிடையாது, அது பிரம்மனோட உணர்வை அப்படியே பிரதிபலிக்குது. அப்போ மனசுக்கும் மத்த ஜடப்பொருட்களுக்கும் என்னதான் வித்தியாசம்? பாருங்க, 2லயுமே ஆற்றலும் பருப்பொருளும் இருக்கு. ஆனா அந்த சூக்ஷ்மமான ஆரா அப்படின்ற கூறு மனசுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதனாலதான் அதுக்கு உணர்வை பிரதிபலிக்கிற அந்த ஸ்பெஷல் திறன் கிடைக்குது. இந்த பிரதிபலித்த உணர்வு, அதாவது அந்த கண்ணாடியில தெரியிற பிம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேருதான் அகங்காரம், இல்லனா ஈகோ. இது ஒரு தனிப்பட்ட பொருள் கிடையாது, அது வெறும் ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். அப்போ இந்த பார்வையிலிருந்து பார்த்தா நாம வாழ்க்கைன்னு சொல்றத புதுசா வரையறுக்கலாம். அது ஒன்னும் இல்ல, பிரதிபலிக்கிற கருவியான மனசும் அதுல தெரியிற பிரதிபலிப்பான அகங்காரமும் சேர்ந்த ஒரு நிகழ்வுதான். சரி, இப்ப மறுபடியும் கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். படைப்புங்கிறது ஏதோ ஒரு தடவை நடந்து முடிஞ்ச விஷயம் கிடையாது. இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு முடிவே இல்லாத சுழற்சி. இந்த பிரம்மாண்டமான அண்ட சுழற்சிய நம்மளோட ஒரு நாள் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்தா ரொம்ப சுலபமா புரியும். பிரபஞ்சம் உருவாகிறது நாம காலையில தூங்கி எந்திரிக்கிற மாதிரி, அது நிலைச்சு நிக்கிறது நாம நாள் முழுக்க வேலை செய்யற மாதிரி, கடைசியில அது கரையிறது நாம ராத்திரி தூங்க போற மாதிரி. ஆனா இந்த சுழற்சியில ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. நாம ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும்போது
நம்ம அறிவு, ஆசைகள், நினைவுகள் எல்லாமே அப்படியே நம்ம கூடவே வருது. ஆனா ஒரு மரணத்துக்கு பிறகு புது உடல்ல பிறக்கும்போது அறிவும் விருப்பங்களும் நம்ம கூடவே தொடருது. ஆனா போன ஜென்மத்தோட நினைவுகள் மட்டும் அழிக்கப்படுது. இந்த மாய உலகத்தோட தன்மைய புரிஞ்சிக்க ஒரு மந்திரவாதியோட உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு மெஜிஷியன் காலி பெட்டியிலிருந்து பொருட்களை வர வைக்கும்போது அவர் அதை எந்த ஆர்டர்ல வச்சாருன்னு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த மேஜிக்க மட்டும்தான் ஆச்சரியமா பார்ப்போம். இதுதான் நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம். இந்த உலகத்தோட சின்ன சின்ன விவரங்களுக்குள்ள தொலைஞ்சு போறதை விட நாம பாக்குற இந்த உலகமே ஒரு மாயைங்கிற உண்மைய உணர்றது தான் முக்கியம். இத லாஜிக்கா விளக்க முயற்சி பண்றதை விட இதோட தன்மைய புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன். இந்த முழு பிரபஞ்சமும், ஏன் உங்க உடலும் மனசும் கூட பார்க்கப்படும் பொருள்கள் தான் அப்படின்னா, அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த பார்ப்பவர் யார்? இது நீங்க யோசிச்சு பாருங்க.